பிரைஸ் த லார்ட். அநேக காரியங்களை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறதான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எங்களோட வாழ்க்கையை குறித்து நாங்கள் எடுத்துக்கொள்ளாம இருந்தால் அநேக காரியங்கள்னால நாங்கள் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் தாங்க நாங்கள் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நினைக்கிறேன், இந்த கண்ணீரை தொடச்சி விட யாருமே இல்லை, இந்த கவலைகளை சொல்ல யாருமே இல்லை, என்னுடைய என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் நினைக்கலாம், நான் வேற மதத்துல இருக்கிறேங்க, எனக்கு எப்படிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவருடைய இரத்தம் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய துளி ரத்தம் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறனால நீங்க நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா மாத்திரம் போதும், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் வேற மதத்துல இருக்கிறேன் பிரதர், எனக்கு ஆண்டவரால உதவி செய்ய முடியுமா? நான் எனக்குன்னு வேற தெய்வம் இருக்குது, எனக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்யணும்? ஆனாலும் எனக்குள்ள கவலைகள் வேதனைகள் துக்கத்தோட தான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, இந்த கண்ணீரை தொடச்சி விட யாருமே இல்லை. அநேக தடவைகள் தனிமையில் அமர்ந்து நான் கண்ணீரோட இருந்திருக்கிறேன், எனக்கு யாருமே ஆறுதல் சொல்லலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம் போதுங்க. ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டா மாட்டும் போதுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துக்கும் நான் இறங்கி வருவேன்னு சொல்றதுங்க. நீங்க ஆண்டவரை கூப்பிடுகிறதான அந்த இடத்துக்கு கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை கூப்பிட தெரியாம இருக்கலாங்க. ஆண்டவர் இங்க யாரையும் மதம் மாற சொல்லி வசனம் சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக, தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படியாக சொல்றாரு. உங்களுடைய ஆபத்து நாட்கள்ல நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் செய்ய போகிற அற்புதமான காரியத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னமாய் கூட இந்த நாளுமாய் கூட கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்க பயப்படாதீங்க, மகிழ்ச்சியோட இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. இந்த உலகத்துல உள்ளவங்க உங்களோட இல்லாட்டி என்னங்க, ஆண்டவரே உங்களோட கூட இருக்கிறாருங்க, அந்த தேவனே உங்களோட கூட இருக்கிறாருங்க. ஆமென். அவர் உங்களோட கூட இருக்கிற நாள் மட்டும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அப்ப எத்தனை பேர் இந்த நாள்ல விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அநேக கவலைகள் அநேக வேதனைகள் உங்களுடைய இருதயத்துல இருக்குது. இந்த கவலைகளுக்கு பதில் சொல்ல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களுக்கு பதில் சொல்லலன்னு நினைக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லலன்னு நினைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பதில் சொல்லலன்னு நினைக்கலாம், அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கூட எங்களுக்கு இன்னும் சரியான சொல்யூஷன் சொல்லல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, உங்களுக்கு நல்லதொரு சொல்யூஷன் சொல்றதுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறாருங்க. ஆமென். விசுவசிக்கிறீங்களா? இங்கே நடக்கிறது என்ன? நீங்க இன்னும் தேவனை நோக்கி கூப்பிடல, நீங்க இன்னும் அந்த ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கல. அவருடைய முகத்தை பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய கேள்விகளுக்கு கர்த்தரால பதில் சொல்ல முடியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே அவர்தான், உங்களுக்கு நாசியின் சுவாசத்தை கொடுத்து உங்களை களிமண்ணினால் உருவாக்கினவரே அவர்தான். அவருக்கு உங்களை உருவாக்க முடியுமா இருந்தா உங்களுடைய பிரச்சனை எம்மாத்திரங்க அவருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாத, உன் கவலைகளை என்னிடத்துல வச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறேன், உன் கவலைகள் வேதனை நீ என்னிடத்துல வச்சிரு, நான் பார்த்துக் கொள்றேன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப அநேக வருத்தங்களோடும் அநேக வேதனைகளோடும் அநேக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்துல எல்லாம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தை யாருமே இது வரைக்கும் சொல்லி இல்லைங்க. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் சொல்றாரு, பாரப்பட்டு சுமக்கிற உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். ஒண்ணே ஒண்ணுதாங்க செய்யணும், எங்களுடைய வேதனையை எங்களுடைய துக்கத்தையும் அவருடைய பாதத்துல வைக்கணுங்க. ஆமென். எங்களுடைய கவலைகளை அவருடைய பாதத்துல வைக்கிற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. விசுவசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற இந்த நாளிலுமாய் கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியோட கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அதை ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை
உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க நினைக்கலாம் நான் வேற மதத்துல இருக்கிறேன் பிரதர், நான் வேற மதத்துல இருக்கிறேன், எனக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்வார்ன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வேற மதத்துல இல்லைங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாருங்க. விசுவசிக்கிறீங்களா? அந்த அன்பு, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு எதையும் செய்ய துணியுங்க. ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களோட வாழ்க்கையில உங்க மேல அநேக அன்பு வச்சவங்க, அநேக பாசம் வச்சவங்க கூட ஒரு வேளை உங்கள விட்டுட்டு போயிருக்கலாங்க. ஆனா தேவன் உங்கள் தாயின் கருவில உங்க மேல அன்பு வச்சார் பார்த்தீங்களா? உங்களுடைய மரண தருவாய் மட்டும் அந்த அன்பு உங்களோடு கூட இருக்கும். ஆமென். இன்னைக்கு நாங்க செய்யாத ஒண்ணுதான், அந்த அன்பு வைத்திருக்கிற தேவனை தேடாதது ஒரு காரியம் தாங்க. ஆமென். நீங்க எந்த மதத்துல இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க அந்த ஆண்டவராகிய இயேசப்பாவை நோக்கி நீங்க இந்த நாள்ல கூப்பிடுவீங்களா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய, உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் தரக்கூடிய, உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடியதான அற்புதமான காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்வார். விசுவசிங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.